வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம். இந்த ஸ்லோகத்தால் எந்தெந்த புராணங்களில், வேத பாகங்களில், இதிகாசங்களில், தர்மசாஸ்திரங்களில் எந்தெந்த பகுதி உயர்ந்தவை என்று தெரிந்து கொள்ளுகிறோம். வேதங்கள் அனைத்தையும் சேர்த்து பிடித்து பார்த்தாலும் புருஷ சூக்தத்துக்கு தனிச்சிறப்பு. ஒரு கோயிலிலும் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்விக்கும் போது, மஞ்சனமாட்டும் போது புருஷ சூக்தமே சேவிக்கப்படும், அதுதான் ஓதப்படும். சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் என்று பரமபுருஷனான திருமாலை பற்றி அவனுடைய பெருமைகளையெல்லாம் கூற வந்தது புருஷ சூக்தம். அதேபோல பெருமானை ஆராதிப்பதே ஒரு தர்மம். லோகத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் அனைத்தும் தர்மசாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கும். அதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டியது நம் ஒத்தொத்தருக்குமே கடமை. அப்படிப்பட்ட தர்மசாஸ்திரங்கள் பல இருந்தாலும் மனு தர்மசாஸ்திரம்தான் அவை எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தது. மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்களோடு இருந்தாலும் அதற்குள் 700 ஸ்லோகங்களான பகவத்கீதை அந்த பகுதி தனிச்சிறப்பு வாய்ந்தது. புராணங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் விஷ்ணு புராணத்துக்கு தனிச்சிறப்பு. இப்படி ஓரொரு சாஸ்திரத்தில் ஓரொரு பகுதி தனிச்சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறது. அனைத்திலும் சேர்த்து பார்த்தாலும் பகவத்கீதைக்கே சிறப்பு. கீதாச்சாரியனான எம்பெருமான் பார்த்த சாரதியாய் அர்ஜுனனுக்கு தேரோட்டுபவனாக இருந்து கொண்டே அனைத்து அர்த்தங்களையும் உபதேசித்தார். கீதையை அடியொட்டித்தான் மற்ற எல்லாமே இருக்கும். அது ஆழ்வார்கள் பாசுரங்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களாக இருக்கட்டும், எல்லாம் கண்ணனுடைய கீதையை அடிப்படையாக கொண்டவை. அந்த கீதார்த்தத்தையே விதுரர் திருதராஷ்டிரனுக்கு போதித்துக் கொண்டு வருகிறார். நாம கீத வாசிச்சாலும் சரி, அல்லது இப்ப விதுர நீதியை பார்த்து கொண்டு வந்தாலும் சரி, அல்லது முன்னமே பார்த்த யக்ஷ பிரஷ்னத்துக்கு பதில்களை கூர்ந்து நோக்கினாலும் சரி, நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. உங்க மனதுக்கு புரிகிறதா இல்லையா? இவர் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்கிற எண்ணமும் உங்களுக்கு ஏற்படலாம். பொய் கூறாதே, புறங்கூறாதே, பிறர் பொருளுக்கு விருப்பப்படாதே, பிறன்மனை விழையாதே, கொடுஞ்சொல் கடுமையான சொல் சுடுசொல் பேசாதே, பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள், சாஸ்திரத்தை நம்பு, பகவான் ஒருத்தந்தான் ரக்ஷகன். இது எல்லாத்தையும் கடந்த இத்தனை நாட்கள்ல எத்தனை ஸ்லோகத்துல பார்த்திருப்போம். திரும்ப திரும்ப அதே தானே. நீங்க ஒரு நாடகம் பாக்குறேன்னு வச்சுங்க, அதே நாடகத்தை திரும்ப திரும்ப பல நாள் போட்டா ரொம்ப பார்க்க மாட்டோம். வெவ்வேறு மக்கள் பார்க்கலாமே தவிர ஒருத்தர் இப்ப எத்தனை நாள் பாத்துற போறார்? ஒரு கதை புஸ்தகத்தை படிக்கிறோம்னா அதே புஸ்தகத்தை அடுத்த வாரம் கொடுத்தா ஆறான்னு படிப்பாளா? அதே தொடர்கதை அந்த பகுதி அடுத்த வாரமும் போட்டா ஆறான்னு படிப்பாளா? இது இத்தனை ஒதுக்கி வச்சிருவோம். அப்புறம் நாடகமும் விலை போகாது, புத்தகமும் விலை போகாது. ஒரு கச்சேரி எடுத்துக்கிட்டோம், அதே பாட்டை திரும்ப திரும்பி பாடினா ஏற்றுக்கொள்வார்களா? எதுவுமே இல்ல பாருங்க. இதெல்லாம் லோகத்துல வழக்கம். ஆனா கீதை சொன்னதையே தான் பாரதத்துல விதுரர் சொல்றார். விதுரர் சொன்னதா என்ன பாக்கிறோமோ, யக்ஷன் கேட்ட கேள்விகளுக்கு தர்மபுத்திரன் அதைத்தான் பதிலா சொல்றார். பீஷ்மாச்சாரியரிடத்தில் தர்மபுத்திரன் இதே அர்த்தங்களைத்தான் கேட்டுக்கொண்டான். உதங்கரிடத்திலே கண்ணன் எத்தனையோ இதை பத்தி தான் பேசினார். அனுகீதையில் அர்ஜுனனுக்கு கண்ணன் இதையே உபதேசிக்கிறார். இத்தனை இடத்திலும் இத்தனை இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், திவ்ய பிரபந்தம், அருளிச் செயல்கள், இது எல்லாத்திலையும் ஒரே கருத்து தான் கூறப்பட்டுள்ளது. அப்ப திரும்ப திருப்பத்தானே வருது. உங்களுக்கு இது கேட்கறது கொஞ்சம் போர் அடிக்க வேண்டாமான்னு சொன்னா அடிக்க மாட்டேங்கிறதே. எத்தனை ஆண்டுகள் அதே பங்குனி சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்துக்கு ஸ்ரீராமநவமி உற்சவம் கொண்டாடி திரும்ப திரும்ப ராமாயணத்தை வாசிச்சாலும் திருப்தியா இருக்கு. அப்பப்ப படிக்கச்சே புதுசு புதுசா அர்த்தம் கிடைக்கிறது. பாகவதத்தை எத்தனை தரம் வாசிச்சாலும் புதுசு புதுசா தெரியுது. பாரதத்தை பலமுறை படித்தாலும் இன்னேதோ திக்கு தெரியாத காட்டுக்குள்ள சுத்தின் இருக்காப்புறதான் இருக்கு. கீதைய தலைகீழ் மனப்பாடமா வச்சிருந்து
மொத்த உரையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா கூட சட்டுன்னு ஒரு இடத்துல கண்ணன் இப்படி சொல்றாரே, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அவர் எந்த அபிப்பிராயத்துல சொல்றார், நம்மால் அதன்படி நடந்துடுறதுக்கு முடியுமா, அர்த்தமே புரிஞ்சு போட்டா கூட கடைப்பிடித்தல் முடிய வேண்டும் அல்லவா. இப்படி இருக்கிறபடியால தான் திரும்ப திரும்ப இதே கருத்துக்கள் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொன்னதுக்காக யாரோ நம்ம தலையில வச்சு இதை இறக்கறா, இதெல்லாம் உண்மை இல்லே, நம்ம இஷ்டத்துக்குத்தான் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிக்கணும், இவ தேவையில்லாமல் பல புத்தகங்களை எழுதி வைத்து நம்மள ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிவிடுறா அப்படின்னு நினைச்சுக்கிறதே அல்ல. இது ஒன்னொன்னும் நம்முடைய மனதை நம்முடைய புத்தியை வளர்த்து விடுவதற்காக. இது இத்தனை இன்புட்ஸ் அப்படிதான் வச்சுக்கணுமே தவிர இதுவே முடிவா, அவனவனுக்கு புத்தி இல்லையா, அந்த புத்தியை வச்சுதான் நம்ம முடிவு எடுத்தாகணும். ஆனா புத்தியை வைத்து ஆராய்வதற்கு மெட்டீரியல் வேண்டாமா, ரிசர்ச் பண்ணணும்னா பப்ளிகேஷனை பேஸ் பண்ணணும், முன்னாடி என்னென்ன இருக்குங்கிறத படிக்கணும், நாம லேபரட்டரியில ஒர்க் பண்ணணும், அப்புறம் நம்முடைய கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்ல வேண்டும். ஆனா அந்த கண்டுபிடிப்பு எல்லாத்துக்கும் விரோதமாக இருந்தால் சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப நாம தான் அதை நிரூபித்தாக வேண்டும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா. அதே போல ஓரொரு ஜீவாத்மாவுக்கும் ரிஷிகள் அனைவரும் நிறைய மெட்டீரியல் கொடுத்திருக்கா, அதத்தனையும் படித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் கிராப் மெட்டீரியல் அப்படின்னு தள்ளிடுறதுக்கு முடியாதே. அவர்கள் எல்லாரும் பார்த்து கொடுத்திருக்கா, படித்து பார்ப்போம், நம்ம புத்தியை உபயோகப்படுத்துவோம், நல்லது எது தீயதுன்னு விவேகங்கள் மட்டும். அறிஞர்கள் எப்படி பேசுகிறார்களோ அவள் முக்காலத்துக்குமாகத்தான் பேசுவார்களே தவிர தங்கள் காலத்துக்காக மட்டும் பேசவே மாட்டார்கள். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது விதுர நீதி. இதுல ரொம்ப சமத்காரமா சுருண்டு வர்றார். 1-1-1 சொல்றார், 2-2-2 சொல்றார், 3-3 சொல்றார், 4-4 சொல்றார். அதுல இப்ப 2-2 சொல்றதுல நாம இருக்கோம். இன்னைக்கு ஒரு 2 என்னன்னு பார்ப்போம். துவாவிமௌ கிரசதே பூமிகி சர்ப்போ பிலசயானிவ ராஜானஞ்ச அவிதோத்தாரம் பிராமணஞ்ச அப்பிரவாசினம். தவளை பூமிக்குள் இருக்கும், பாம்பு தவளைய சாப்பிடும். தவளையை எப்படி பாம்பு விழுங்குகிறதோ அதப்போல் இந்த பூமி இருவரை விழுங்கிவிடும், அவர்களை நன்கு வாழ விடாது. பூமியே 2 பேரை விழுங்கிவிடும். பாம்பு தவளையை விழுங்குகிறா போலே பூமி இருவரை விழுங்கிவிடும். யாரை? கிணற்று தவளைன்னு சொல்லுகிறோம். அது வெளியில வந்து பாக்குறதுக்கு தெரியாது, தான் நினைச்சதே சரி, தான் கத்தின்னு இருக்கிறதே சரி, அப்படின்னே ஒரு இடத்தோட கிடக்கிறது பாருங்க, அதை உடனே பாம்பு சாப்பிட்டு விடுறது. அதுக்கு வெளியில வந்து தப்பிக்க கூட தெரிய மாட்டேங்கிறது, சிக்கி கொண்டு விடுகிறது. அதே போல இந்த பூமி இருவரை விழுங்கி விடுகிறது. அவ்விருவர் யார்? ராஜானஞ்ச அவிரோத்தாரம். எந்த ஒரு அரசன் யுத்தம் புரிய மறுக்கிறானோ, தன் நாட்டை காப்பதற்காக சண்டையிட மறுக்கிறானோ, தன்னுடைய எல்லை கோடுகள் பறிபோகும் போது வீணே சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறானோ அந்த அரசனை பூமி விழுங்கி விடுவாள். அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளைக்கு நாடு இருக்காதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துப்பா, வடக்கேந்து கொஞ்சம் எடுத்துப்பா, தெற்கேந்து கொஞ்சம் எடுத்துப்பா, மேற்கேந்து எடுத்துப்பா, நான் பரமசாந்தன், எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு அந்த சமயத்துல பேசிக் கொண்டிருக்க முடியாது. எப்ப அக்ரசிவா இருக்கணுமோ அப்ப இருந்துதான் தீர வேண்டும். ஆனா யார் அக்ரசிவா இருக்கணுமோ அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவர் ஆரேனும் அடிக்க வந்தால் கூட திரும்ப அடிக்கிறது கூடாது, அவர் பொறுமை காக்க வேண்டும், அவனை மன்னித்து விட்டுவிட வேண்டும். அதே ஒரு ராஜா இருக்கார், அவர் தன் நாட்டை காப்பாற்ற வேண்டும். பக்கத்து வீட்டு அரசன், அடுத்த நாட்டு அரசன் அவன் படையெடுத்து வருகிறான், பொறுமை காக்க வேண்டும். அந்த படைகளுக்கெல்லாம் துன்பம் கொடுக்க கூடாது. போட்டமே என்ன இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம நாட்டில இருந்து போயிட்டா என்ன இப்போ, இப்படின்னு ஒரு அரசன் இருந்தால் அவன் அரசனாக மாட்டான். அப்ப நாட்டு எல்லையை காக்கும் போதும் மக்களை காக்கும் போதும் தண்டனை கொடுக்க வேண்டியவர்களை தண்டிக்கும் போதும் அரசனாக இருக்க வேண்டும். விரோதிக்காத சண்டையிடாத அரசனாக இருந்தால் அவனை பூமாதேவி சீக்கிரமே விழுங்கி விடுகிறாள், அவனை வாழ விடமாட்டாள். ராஜானஞ்ச அவிரோத்தாரம் இன்னொன்னு சொல்றார், பிராமணஞ்ச அப்பிரவாசினம். இன்னொன்னு பிராமணர்கள் அந்தணர்கள், அவர்கள் மனசுல இப்ப என்ன இருக்குன்னா, எல்லாரும் நமக்கு நல்லது செய்யணும், எல்லாரும் நமக்கு தானம் கொடுக்கணும், நாம சுகமா இருக்கணும். இது தவறுங்கிறார். பிராமணஞ்ச அப்பிரவாசினம், வேற்று தேசத்துக்கு போய், நாம் தமிழகத்தில் இருக்கோமா, ஆந்திரத்திலேயோ மகாராஷ்டிரத்திலேயோ குர்ஜரத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அங்க போய் மக்களுக்கு உதவி புரிய வேண்டும். அப்படின்னா தன் ஊரை விட்டுடணுமா, வெளியூர்ல தான் போய் இருக்கணுமா? தன்னுடைய தேசத்து மக்களுக்கு, நம் மாநிலத்து மக்களுக்கு அவன் நன்னா ஒத்தாசை பண்ணணும்.
நிறைய சேவை புரிய வேண்டும். பிராமணன்னாலே ஏதோ மற்ற பேர் சேவையை பெற்றுக்கொள்ள வேணும் என்கிற தவறாக கருத்து நிலவுகிறது. அல்ல, பிரம்மத்தை பற்றி தர்மசாஸ்திரத்தை பத்தி போய் 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 அனைவருக்கும் சொல்ல வேண்டும். எங்கும் தீர்த்தகராமிற் திரிந்துன்னு போசரம். முதலாழ்வார்கள் மூவர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவர்கள் ஓரிடத்தில் இல்லாமல் எங்கும் சுற்றி சுற்றி வருவார்கள். ஆங்காங்கு போய் பகவானுடைய விஷயத்தை பத்தி பேசுவார்கள். மழை மேகம் பொழிகிறது. மேகம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம எல்லாரையும் அதுங்கிட்ட கூப்பிட்டு, நீங்கெல்லாம் பாத்திரம் எடுத்துன்னு வாங்கோ, நான் ஜலமா கொட்டுறேன், பிடிச்சிட்டு போங்க நான் சொல்றது. நாம் எங்க இருக்கிறோமோ அங்குதான் மழை மேகம் வரும். அதே போல ஒரு பிரம்மஞானியம் எங்க மக்கள் இருக்கிறார்களோ அங்க போய் போய் கருத்துக்களை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு சேவை புரிய வேண்டும். அதனால் அவர்கள் இவனுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அப்படி இல்லாமல் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் யாருக்கும் சேவை புரியாமல் தான் உயர்ந்தவன்கிற வரட்டு பிடிவாதத்தோட ஒரு அந்தணன் அமர்ந்திருந்தால் அவனை பூமாதேவி விழுங்கி விடுகிறாள். அப்ப விரோதிக்காத சண்டையிடாத அரசனாக இருந்தால் பூமாதேவி அவனை விட்டு வைக்கிறதில்லை. அதே போல் மற்ற பேருக்கு தொண்டு புரியாத, ஊர் ஊராக சென்று விஷயங்களை எடுத்துரைக்காத அந்தணனாக இருந்தால் அவனையும் பூமாதேவி வாழ விடுவதில்லை. சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு 7 நாட்களில் பாகவத புராணத்தை உரைத்தார். பரீட்சித்துக்கு தக்ஷகன்கிற பாம்பு கடித்து 7வது நாள் உயிர் பிரியும். 7 நாள் தான் உயிரே, 7வது நாள் பாம்பு வரும், கடிக்கும், பரீட்சித்துக்கு உயிர் போடும் என்னும் முனிகுமாரனுடைய சாபம். ஒரு முனிவருடைய பிள்ளை அவனுக்கு சாபமிட்டு இருக்கிறான். அந்த சமயம் பார்த்து அவனே வடக்கிருந்து உயிர் துறந்து விடுவோம், முனிவரிடத்தில் அபச்சாரப்பட்டது நம்ம தப்புத்தான், அதனாலதான் முனிவருடைய பிள்ளை நம்ம சபித்து விட்டான் என்று தன்னையே நொந்து கொண்ட அரசன் பண்ணின தவறுக்கு மன்னிப்பு வேண்டி நாம் உயிரையே விட்டு விடுவோம், கிழக்கு முகமாக தர்ப்பங்களை பருப்பினான். வடக்கு முகமாக தான் அமர்ந்தான். பிராயோபவேசம் இருந்து உயிரை விடுவதற்கு துணிந்தான். அந்த சமயம் பார்த்து சுகாச்சாரியர் அங்க வந்தார். என்ன பரீட்சித்தே, என்ன செய்கிறாய்னு கேட்டார். அப்ப அவன் வேண்டுகிறான், எனக்கு வாழ்நாள் இருக்கிறது 7 நாள், அதற்குள் எதெல்லாம் பார்க்கணுமோ, எதெல்லாம் கேட்கணுமோ, எதெல்லாம் மனனம் பண்ணணுமோ மொத்தத்தையும் தேவரீர் எனக்கு உரைக்க வேணும். சரின்னு சுகாச்சாரியர் ஒத்துண்டார். பாகவத புராணம் முழுக்க 12 ஸ்கந்தங்கள் 18,000 ஸ்லோகங்களை எடுத்துரைத்தார். கடைசியில் அவனுக்கு தேகமே ஆத்மாங்கிற பிரமன் நீங்கி போச்சு. இவன் கடிச்சா என்ன, கடிக்காட்டா என்ன, இந்த உடல் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, ஆத்மா அழியாதது. இந்த உயர்ந்த கருத்தை பரீட்சித்து தெரிஞ்சுட்டான். 7வது நாள் முடிஞ்சது. பாகவத புராணத்தை சொல்லி சுகாச்சாரியர் முடிவு பண்ணிட்டார். அப்புறம் அவர் புறப்படுறார். நமக்கு இருந்தா என்ன தெரியுமா தோணும், இவ்வளவு தூரம் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாம்பு வந்துதா, கடிச்சுதா, அவன் என்ன ஆனா, மக்கள்லாம் என்ன பண்றா, இப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பணும் நான் நினைக்க முடியோ. சுகாச்சாரிய அவன் இடத்துல சொல்றார், உனக்கு தேகம் வேறு ஆத்மா வேறுங்கிற அறிவு பிறந்து விட்டது. இனி பாம்பு கடிப்பதை பத்தி நீ கவலைப்பட போவதில்லை, நான் புறப்படுகிறேன். அப்ப பரீட்சித்து கேட்கிறான், நீர் புறப்பட்டுறீரா, எங்க போக போறீர், இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு போக கூடாதான்னா. ஆச்சாரியன் சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார், உன் வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு ஞானம் பிறந்து விட்டது. பாம்பு கடித்ததா இல்லையா, நீ எங்கு சென்றாய்னு பார்ப்பது எனக்கு வேலை அல்ல. உன்னை போலே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேறு பலர் இருப்பார்கள். மறுபடியும் அவர்களுக்கு போய் இதே புராணத்தை சொல்லி தேகம் ஆத்மா வேறுங்கிற புத்தியை பிறப்பிப்பதுதான் எனக்கு வேலை. நான் புறப்பட்டு போயிட்டு வரேன். என அப்போதே வெட்டி கொண்டு புறப்பட்டு போனார். ஏன், சென்று சென்று அந்தணன் அனைவருக்கும் உரைக்க வேண்டும். அவன் இருக்கும் இடத்தில் அல்ல, பிரவாசி வெவ்வேறு இடத்துக்கு போகணும், அர்த்தங்களை சொல்ல வேண்டும், மக்களுக்கு சேவை புரிய வேண்டும். அப்படி இருந்தால் அவன பூமாதேவி வாழ விடுகிறாள். அனைவரும் தனக்கு செய்ய வேண்டும், இருந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்றிருந்தால் அவன் தாழ்ந்தே போகிறான். இப்ப 2 பேரை பார்த்துட்டோம். ராஜானஞ்ச அவிரோத்தாரம், பிராமணஞ்ச அப்பிரவாசினம். இவர்கள் இருவரும் தவளையை பாம்பு விழுங்குமா போலே பூமாதேவியாலே விளங்கப்படுகிறார்கள். நாம் அப்படி இருக்க மாட்டோம்.